இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் உக்காந்து தூக்கி விட்ட முடியும் என்ன தூக்கி விட்ட நீங்க பண்ணிட்டு அடிக்குவா
எனக்கு வந்த கழுதைகளோட சுத்தா கூதி கூதிக்குது. இன்னும் இருக்குதா? அடடோ சாமி, ஒன்றையும் என்னால தாக்க முடியல. எது அப்படியே பிள்ளை அவரு பரவாயில்லப்பா. என்னப்பா 100 ரூபா கோசக்காய சோடுக்குது. நானும் தான் பிள்ளை உங்க செட்டில் ஆடுறேன். நானும் நீங்க திங்கிற சோறத்தை நானும் திங்கிறேன். எனக்கு மட்டும் அவரு பிடிக்குது. அதுக்கெல்லாம் கோமாளி நல்ல எண்ணங்கள் வேணும். இல்ல எங்க ஊர்ல கொஞ்சம் நல்ல நல்லடியா நல்ல எண்ணங்கள் மனசு வேணுமா? ஐயோ ஏக செல்லா செல்லுமா? ஆமாங்க. அவர் உள்ள வேஷம் போட்டுக்கிற அப்படியா? யார் கூப்பிட்டா? நான் உரியோக இருக்கேன். நீதின் செல்லோன்னு. ஐயோ ஏக மாமா. என்னையோ மாமான்னு கூப்பிட்டா? தாங்க. நீ மாமான்னு கூப்பிட்ட உடனே 10 ரூபாய் சரி பண்ணி தலையில அடிச்சு அப்படி இருக்குது. ஒரே பொம்மை கூட மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. இல்ல ஐயோ வாயப்படி காட்டாத இருக்கணும் நினைப்பு யாராவது போகுது. எங்க மாமா வாயை பார்த்து என் கூட்டு பேர் வாயாட்டு எங்க மாமா வாய் நாயாட்ட உனக்கு உற்சாகம் எனக்கு பொம்பளைங்க பார்த்து எனக்கு நாய் புத்தி வந்துடும். அப்படியா? ஆமா. எங்க மாமா பரவாயில்ல, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு உணவு வரும்டா. அவனே குளியல் எடுத்து போட போட மாட்டேங்கிறாமா பாவம். அவனே மாமா இவளோ 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 நீ என்ன அப்பா அப்பா என்னமா சொன்னீங்க? இல்லைங்க, இந்த ஊருக்கு புதுசா இப்ப தானா ஒரு செட்டு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு கால் மேல ஏத்தாம்பா கண்ணு கல்யாணம் பேச தாண்டி போயிருந்தா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்னைக்கு வந்த கொஞ்சம் ஏமாதிரிக்கிறதுக்குல்லப்பா. ஐயோ மாமா எடுத்து கூட போயிடலாம் முடிக்க இருக்கலாம். பாடி காட்டாதீங்க. பாடி நான் போடுறது இல்லையா மாமா? இந்த ஊருக்கு இவ்வளவு ஓடி ஓடி வந்திருக்கிறேன். அவர் எங்க கத்திரிக்கு போயிட்டு அப்படியா? செல்வண்டா செல்வண்டா ஆள் கூட ஓடிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்ன பாருங்க, இப்படியா பண்ணிட்டு வீடு வந்து குதிரை ஓடி பண்றீங்க. அதே 10 குத்துறாம தாங்க. எங்க மாமா இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன்ல. ஆமா. என்னை பார்த்து எப்படியே விடிஞ்சா 500 வருது 1000 வருது புது சொக்காய் போயிடுச்சு. ஒவ்வொரு மாரிய கோயிலுக்கு நோம்பியில கட்டின பட்டு இல்ல சாமிக்கு. என்னை பார்த்து அழகாக இந்த வாயில இந்த வாயில தாங்க, இந்த வாயில தான் பாடுவாங்க, கொலையிலே பாடுவாங்க. நான்லாம் கோபம் தான் மீறிச்சுன்னு தெரியாது. என்ன பண்ணுவீங்க? எனக்கெல்லாம் கோபம் மீறிச்சு நானும் முத்திராஜ் பிய கொடுத்து விடுவோம். கோபம் மீறிச்சுன்னா தான் அதெல்லாம் நீங்க 2 பேரும் திங்காதீங்க. என்னை பார்த்து அழகாக ஒரே ஒரு பாடல் பாடுவாயா? உன்னை பார்த்து ஒண்ணு என்னை பார்த்து உன்னை முன்னுக்கு சொன்ன அந்த பாட்டை பாடி வச்சிருப்பாங்க. அருமையா பாட்டு பாடு. அப்படியா? கை நேர ஏ கண்ணாடி வல்லையில் சத்தம் கனவுல நீ கண்ணாடி லேட்டாரிய மொத்தம் இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டோ, இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டோ, அச்சத்திரியே இந்தி படையிலோ நீயாட்டோ. கை நிறைய கண்ணாடி வல்லையில் சத்தம் கனவுல நீ கண்ணாடி லேட்டாரிய மொத்தம் இந்த ஏரியாவில் யாரும் இல்ல தேவையா உன்னாட்டோ. தெரியாது நம்மளுக்கு. யார தேவடியாக்குற? யார தேவடியாக்குற? அம்மா தேவடியாலப்பா, அக்கா தேவடியாலப்பா, உன் தங்கச்சி தேவடியாலப்பா, உன் கூட்டியா தேவடியாலப்பா, உன் பொண்டாட்டி தேவடியாலப்பா. இங்க வந்து யாருக்கு பாக்கல தேவடியாக்குற? நல்லா காத்துக்க. உன்னை வச்சு தேவடியாக்குறேன்னு சொன்னேன். தேவடியாக்குறேன்னு சொன்னேன். படுக்க வச்சு 3 சாமானத்தை அறுத்து விட்டு வந்துருச்சு. நீ அறுக்க வேண்டியது இல்லையா? அது நானே அறுத்துக்கிட்டேன். வாத்தியார் போன் பண்ணி பருந்து கிழிச்சுக்கிட்டேன். ஏங்க அப்படிலாம் தீய வார்த்தைகள்ல பாட்டு பாடாதீங்க. என்னை பார்த்து உங்களை பார்த்து என் காதல விட்டுங்க. இல்ல காதல அவ்வளவு பெரிய ஓட்டியாக்குது. காதலோட சம்பந்து போயிடுங்க.
ஏங்க நீங்க பக்தி பாடல் பாடுவீங்களா? பத்தி பாட்டம் ஆமாங்க. ஐயோ பிள்ளை போய் நானே சாமி பாட்டா போதும் சரி. உட்காந்துருக்கு ஜனங்க பூரா எல்லாத்துக்கும் சாமி வந்துடும் என்னங்க சொல்றீங்க? பூரா எலுமிச்சக்காய் கொடுத்துருந்தா கொண்டு வந்து எல்லாம் வச்சுக்காங்க ரெடியா இல்ல இல்ல அதெல்லாம் நிறைய எலுமிச்சை உள்ளதுங்க. ஏங்க ஓய் இப்ப இந்த சாமி மேல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. அருமையா பாட்டு பாடு அப்படியா? அங்க வந்து நில்லு. நிமித்துக்கடை நிக்கு. நல்லா பத்தியா தானே தண்ணி ஊத்திட்டியா ஊத்திக்கிட்டுங்க. ஓய் ஊத்திக்கிட்டுங்க. நான் நல்லா ஏகப்பட்ட பத்தி ஊத்துற மாதிரி நினைச்சுக்க. ஓய் ஊத்துற மாதிரி நானே ஏகப்பட்ட பத்தி தான் சரி பாடலாமா பாடுங்க. அம்மா சாமி இந்தாங்க, இந்த கத்தியில ஒரு குச்சி குத்து கொடுங்க. என்னாச்சு எதுக்குங்க கையில அடிச்சிட்டு இருக்கீங்க? அட ஒரு பத்தி பிள்ளை நான் அப்படி எதுக்கு கை அடிக்கிறீங்க? ஐயோ பிள்ளை கையினா எங்க எப்படி கை அடிச்சு அவன் என்ன இல்ல ஏன் சாமி கும்பிடுறது அப்படி கொஞ்சம் தூர் பண்ணி இல்லங்க அப்படி கை எடுத்து கும்பிடு சரிங்க நான் யார் மேல போறேன் யார் மேல பாடுறீங்க? நம்ம பள்ளி மாமால மேல இருக்கிற அப்படியே என்னத்து மேல? பழனி மலையில ஆமாங்க. அந்த முருகு மேலேயே போறேன் முருக மேலையா? பின்னாடி போட அரோகரா போடணும் போடல கந்தனுக்கு அரோகரா. அரோகரா யாரா போயிட்டு போறாங்க அரோகரா போடணும் அரோகரா கந்தனுக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லுங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதம் இந்த பாட்டு போட்டு வரக்கூடாது இந்த பாட்டு போட்டு மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க சரி. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியம்மா சொல்லுறே தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க ஆனா தீராவிட்டா வந்து இவ்வளவு போகுங்க வாங்கல சார் எடுத்துக்கிட்டு வாங்க. ஓய் ஏய், ரொம்ப நாளா அழுத்துற வீட்டுல வரலாமா வந்து இவளை கேளுங்க பார்வதி சிவனாரும் மிதித்த மலை இங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை நதி பெற முனிவர் எல்லாம் சுத்திய மலை முத்தி பெற முனிவர் எல்லாம் சுத்திய மலை அத்தனைக்கு இந்த மலை ஏழைக்கு தான் சொந்த மலை ஏய், தாயே. அத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை அடே சாமி, எப்படி சாமி பண்ணி நீங்க எங்க பெரிய பேர் போன ஆளாட்டுறதுங்க? பேரெல்லாம் போயிடுச்சு போன வருஷம் இல்லைங்க, நல்லா உன்னது காட்டுறீங்க நிறையா. இல்ல எனதெல்லாம் இப்ப காட்டுறது இல்லையா இல்லைங்க, புகழ் வாழ்ந்து அப்படின்னு சொல்றேங்க. ஓ பாட்டு திறமை காட்டுறாங்க ஆமா, ஆமா. எப்படி பிடிச்சிருக்குமே இல்ல இந்த பைத்தியங்கிறியா பாட்டு ஐயா பாட்டு ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சுங்க. சரி, சரி. இதுக்கு மேல இந்த பாட்டு ஆ. நீங்க சாவுங்க உங்க குளிவாசல நாங்க போட்டுறோம். நாச்சாவரதா ஆமாங்க. இங்க 15 பேருக்கு 30 முடியாது நாச்சாவரை ஐயோ சாமி. முத நம்ம செட்லயே கொள்ளக்கார போட்டு போய் சேர்த்து கொடுத்தா நான் வருவேன் சரி ஏங்க கொண்டு ஊதி விட்டு போன காலையில அந்த ஆளு போட்டு தூங்குற அப்படிங்களா ஏங்க, எங்க மாமங்க அது. செத்து கூட போயிடுவானே கட்ட பெருமா கோயில நான் காவு கொடுக்க கூடாது என் மாமா புழுல. புழுடா ஆவர நேரம் ஆயிட்டு கூட போகட்டும் கொள்ளக்கார யாரு உங்களுக்கு இப்ப காலையில விடிஞ்சா விடிஞ்சா அப்ப விடிஞ்சா 500 வருது ஆளு மேல 700 வருது தெரியல சரி. இந்த பலா போன காட்சி கேண்டி ஆரம்பத்தை கொண்டு அப்பனை போய் மாமாங்கிற மச்சாங்க ஏங்க, அதெல்லாம் போய் செத்து வாங்கியா கேச்சு நீங்க 2 பேரும் போய் சாப்பிட ஏங்க, ஓய். அது காலையில பேசிக்கலாம். ஆ. இப்ப நைட் வந்து முறையை மாத்திக்கலாம். சரி சார் புடிச்சல ஏய், அகலையா? ஏதா அப்படி ஆளுக்கு பாதி பாதி மாத்தி பண்ணிக்க அப்படியே என்ன பையன் சரி, அடியே கண்ணம்மா. ஆமாம்மா. அடியே செல்லம். ஓய். அதில் போனால் போகட்டும். போன போட்டுடே என்னது? இல்ல பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் பேசக்கூடிய தீய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் போகட்டும். போனால் போகட்டும். சரி. இன்னும் சீராக அமைந்திருக்கும் இந்த சீர்திருத்தமான சிங்கார பொன் மேடைகள். ஒரே நிமிஷம் அதியா எல்லாம் சேலை சீகச்சி பெட் சேர்ந்து அப்படி படுத்திக்கலாம் அதெல்லாம் பாதி நேரத்துல என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஆயா வெளி அது யாரு ஆயாவா அக்காவா அது யாருன்னு தெரியல பாத்திமா தான். ஐயோ சீராக அமைந்திருக்கும் இந்த சீர்திருத்தமான சிங்கார பொன் மேடைகள். மேடையிலே நான் ஓடோடி வந்திருக்கிறேன் நல்லவா. நல்லபடியால் நான் யாரு? நீங்க யாரு? எனது பெயர் என்ன? பேர் இல்லை. நோக்கு தெரியுமா என்னடி? ஐயோ இல்ல அது பண்றதில்ல சாமி என்ன சுவாமி? இப்ப என்னமோ சொன்னீங்களே என்ன சொன்னேன்? நோக்கு அதுதாம்மா நீங்க சொன்னாலே எனக்கு தெரியும் ஐவால் பேச்சு இதெல்லாம். ஆமா ஐயர்வால் ஆமா. நீங்க யாரு? நான் யாரு? உங்க பேர் என்ன? எனது பெயர் என்ன? சொல்லுங்க. ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். ஆ. ஒவ்வொன்றாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி ஆமோதிக்கு அப்படியாக சொல்லுங்க. சொல்கின்றேன். அடியே, நம்ம தமிழ் எலகிரி முத்தமிழாத ரூபி.
ஜோதி மீன்களை போல அம்மா இரவு நிலையிலே ஜோதி மீன்களை போல அம்மா மச்சாவில் இறங்கி அடியா மச்சாவில் இறங்கி ஏய் யாரே ஒத்த குஞ்சா பாட்டுக்கு தர மணி அம்மா ஐயே சல்லா உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் ஏதோ பகையா நம்மளுக்கு நான் ஒரு கலப்போட இருக்கிற ஒரு டீ குடிக்கலாம் எவ்வளவு உங்களுக்கு ஏற்பு போறேன் அப்ப நானே கலப்பாவடியா ஓய் சொல்லு நான் கலப்பாவடியான்னு கேக்குறேன் நீ எல்லாம் கலப்பே ஆகாத எத்தனை பேர் இருந்தாலும் எதை சொல்ற ஏன் சொல்லு இது போய் கலப்பாவது உடம்பா அடியே வேறதா இருந்தா மட்டும் 1500 தண்ணி உங்ககிட்ட 1 லிட்டர் ஊத்தலாம் வேறதா இருந்துச்சுன்னா ஏய் ஓய் அடியே ஓய் நான் யாரு யாரு எனது பெயர் என்ன பேர் என்ன? ஒவ்வொன்றாக சொன்னேன் அல்லவா என்ன பண்றது எங்க அப்பா கோமரத்தை ஊத்த நேரம் எங்க அம்மா சீலை தூக்குனாரு இப்படி நான் வந்து சிக்கி மாட்டுறேன் ஏக்கோமாளி புண்ட கோமாளி என்ன கோமாளியா பண்ட கோமாளி வந்தாச்சா சொல்லு அடியே ஓய் அச்சா விளை அழகி ஒரே ஒரு நிமிஷம் நீ பேசுறதுல கை மேல டீ ஊத்திட்டேன் சரி சேலைத்தையும் கொஞ்சம் ஆவி பிடிச்சினா கொஞ்சம் சரியா போயிடும் எதுக்குள்ள ஏதோ உனக்கு தெரிஞ்சா உனக்கு விடு ஏய் அது வாயில உப்புன்னு ஊதுனா தான் நல்லா இருக்கும் கேளு ஒரு குழந்தை நீயா ஏதோ பண்ணு அடியே ஓய் அச்சா விளை அழகி ஆமா உச்சமில்லாத ரூபி ஏன் அப்படி போய் சொல்ற ஏன் இப்படி எல்லாம் இப்படி ஜனங்க பக்கம் கொலை காட்டு ஏன் என்னாச்சு தாச்சோடு கொலை வச்சுட்டு பொச்சல் அது ரூபிங்கிற ஏய் உச்சி இல்லப்பா உச்சம் உச்சம் ஓ உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி ரூபி சோழ குயில போல போல குயில போலே பால பருவமுள்ள கால பருவமுல்லை என்னுடைய பெயரோ உங்களுடைய பெயரோ நாட்டியத்திலேயே சிறந்த இந்த பரதநாட்டியத்திலே சிறந்து பதற நாட்டியம் பரதநாட்டியத்தில் சிறந்து சிறந்த உங்களுடைய பெயரோ ஐயோ ஏன் உங்க அப்பா அம்மா இப்படி பேர் வச்சுக்கிறாங்களா என்ன மாதிரி உலகத்துல நானும் எத்தனையோ பேர் கேள்விப்படுகிறேன் ஏய் அது அது இல்லப்பா என்னுடைய பெயரோ ரம்பை ஓம் பேரு ரம்பை ஆமா அப்படி ரம்பை நீ சொல்றியே சொல்றியே. இப்பேற்பட்ட ஒரு அழகுள்ள ரத்தியாட உங்களை பெத்தாங்களே அடியே உங்க அப்பா அம்மா யாரு நீங்க எப்படி பிறந்தீங்க அப்படியா நீ யாருக்கு பிறந்த என்னதுக்கு பிறந்தீங்க யாருக்கு மகனாக பிறந்தீங்க அடியே ஓய் நான் எப்படி பிறந்தவள் எப்படி? நான் ஒரு மானிட பிண்டமா ஓய் இல்ல தெய்வீக பிண்டமாடி என்ன பிண்டம் என்ன பிண்டம் என்ன பிண்டம் முன்ன என்ன சொல்ல வந்த இல்ல நானு எப்பயும் வாயை கொஞ்சம் திக்கு வாயா அதனால தமிழ் கொஞ்சம் எனக்கு தூய தமிழ் வாயில வராது கொஞ்சம் ஒரு வார்த்தை பிள்ளையோட தான் வரும் அடியே நீங்க மானிட பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா என்ன பிண்டம் தெரியுமா ஐயோ ஏதோன்னு காட்டு ஐயா சொல்லு படாது சொல்லட்டுமா சொல்லுங்க அம்மா தேவாதி தேவரல்லா
சைடுல இருந்து எகிரி குச்சி போய் செத்து போயிரு. டேய் உனக்கும் அவனுக்கு என்னடா இருக்குது? ஏ கோமாளி ஓய். நான் கொலனத்தான் பிடிச்சேன் நீ கொலனை புடிச்சியா இல்ல என்ன என்னது புடிச்சது யாருக்கு தெரியும்? ஏப்பா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாங்க தேவாதி அம்மா தேவரல்லா அடியே கடிஜலடியே ஏன் கொல்லல? ஓய் எது எப்படியோ ஆனா இந்த மாதிரி பொட்ட பிள்ளைகளை கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. யா என்ன காரணம் உன்னாலதான் பிள்ளை ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கணும் ஓம்பலூர் பஸ் யா ஸ்டாண்ட்ல. என்னாச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆ. ஏன் பஸ்ல அடி வாங்கணும்னு கேளு. ஏன்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சேலம் ஐயோத்தி பட்டணத்துல கூத்தாடணும்ல. ஆமா கூத்தாடி விட்டு புது பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ஆ. சம்பளம் கொடுத்தீங்க. ஆ. கோமாளி அன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு நாடகம் நம்மளுக்கு லீவு. ஆமா. சரி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு நாடகம் லீவ் ஆகுது. இன்னைக்காவது நம்ம மாமியார போய் ஒரு நாள் பாத்துட்டு வந்துடலாம். சரி மாமியார் ஆ. நீ பாக்கணும். ஆ. எங்க மாமியார் ரொம்ப நாள் ஒரு ஆசையில இருக்கு. ஆட மாமியார போய் ஏதோ காய் கீய் வாங்கிட்டு போய் கறி எடுத்து போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சம்பளத்தை வாங்கி சோப்புல போட்டுக்கிட்டு நீங்க டெம்போ எடுத்துட்டு மேச்சேரி போயிட்டீங்க. ஆனா எங்க மாமியா விட தாரமங்கலம். நான் என்ன பண்ணேன், நேரா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி உக்காந்தேன். ஆனா நான் ஏற நேரம் பஸ்ல சீட்டு கழிச்சு போச்சு. ஆனா சீட்டு கழிச்சது விடிய உங்ககிட்ட வாங்கின அடிக்கும், விடிய கூத்தாண்ட கலப்புக்கும். சீட்ல உட்காந்த உடனே கம்பி செஞ்சு நல்லா தூங்கி போயிட்டேன். ஆனா நான் தூங்கின உடனே பஸ்ல ஏகப்பட்ட கூட்டம் ஏறிச்சு. பஸ் நேரா கிட்டுக்கிட்டு ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. ஆனா இறங்குற கூட்டம் இறங்குது, ஏறுற கூட்டம் ஏறுது. அந்த ஏறின கூட்டத்துல நல்லா சோடு பொம்பளை நல்லா தண்ணி பெறலாட்டம். ஆனா அந்த பொம்பளை ஏறி வந்து என்ன பண்ணிச்சு, இப்பதான் பஸ் சீட்டு சீட்டு பெரிய பெரிய கம்பிக்குது. ஆனா அடியில சீட்டுல நான் உட்காந்து தூங்குறது தெரியாத இந்த பொம்பளை வந்து இப்படி நல்லா இப்படி கம்பி செய்து நல்லா சாஞ்சி நின்றுச்சு. ஆனா பஸ் கூட்டம் ஏறினது பஸ் வேகமா போச்சு. கண்டக்டர் முன்னாடி இருந்து சீட் அடிச்சுட்டு பின்னாடி வந்தாரு. ஆனா அந்த பொம்பளை பார்த்து, ஏமா பொம்பளை தேச்சோடு பொம்பளை இருக்கிறியே, வண்டி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குது, பிரேக் அடிச்சு கீழே உருந்து போயிட்டீங்கன்னா பஸ் பேர் கெட்ட பேர் ஆகி போயிருமில்ல. அதனால கையை தூக்கி ரெண்டி கம்பியை புடிமானாரு யாரு கண்டக்டர். அவட அந்த பொம்பளை கண்டக்டர் நமக்கு நல்லதான் சொல்றான் அப்படின்னு இந்த பொம்பளை அடியில் நான் இருக்கிறது தெரியாது. இப்படி ரெண்டு கை தூக்கி இப்படி கம்பியில பிடிக்க, அட இந்த பொம்பளை கம்பியை பிடிச்ச நேரம் கீழே இருக்கிற சாய்க்கோட ரெண்டு போய் கண்டுக்கிட்டு சாராய் டீ போட போறதுன்னு ஏதாரமான விழுவுறான். என்னப்பா அடாடா எனக்கு தூக்கம் கீக்கம் கப்புன்னு தெரிஞ்சு போச்சு. என்னடா பஸ்ல இவ்வளவு இடம் இருக்கும்போது துணி மூட்டை கொண்டு வந்து நம்ம தலை மேல வைக்கிறாங்க அப்படின்னு நான் புடிச்சு இல்லு இழுக்கிறேன். ஏன் இழுக்கிறேன், சன்னல கையை தூக்கினா தன்னை சன்னல தூக்கிட்டு புள்ள வந்தான். ஆனா நான் இழுக்க அந்த அக்கா இழுக்க, நான் இழுக்க அந்த அக்கா இழுக்க, ஏகப்பட்ட சண்டை. உடனே அந்த அக்கா கோவம் வந்து, ஏண்டா புண்டவாய் அழுகிறான், என் புரட்சன் தோல்ல தாங்க முடியாத எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஏண்டி நீ ஏன்டா அதை பிடிச்சிருக்க, எனக்கு நோவுது அப்படின்னு பொம்பளை என்ன போட்டு குப்பி வச்சு குப்புதா. ஆனா உடனே கண்டக்டர் டிரைவர் பஸ் நிறுத்தி விட்டாங்க. உங்களுக்கு நிறுத்திட்டு வந்து